ஐரோப்பா வந்து பனிப்பிரதேசம். அதை விட பனிப்பிரதேசம் எதுன்னா ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா சைபீரியன் அந்த காடுகள்லாம் பயங்கரமான பனிப்பிரதேசம். அப்போ அங்கெல்லாம் ஏன் மனிதர்கள் வாழ்கிறாங்க? ஏன் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் இடமே இல்லையா? அப்படின்னா ஏன் அங்கே வாழ்கிறாங்கன்னா, அங்கெல்லாம் வாழணும் அப்படின்னா அங்கே வாழ்கிறதே ஒரு சாதனை. இப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல, விஞ்ஞானி ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுபோல் அப்போ இந்த சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல வாழ்ந்தாலே அது ஒரு சாதனை. இந்த மாதிரி பனிப்பிரதேசங்களில் வாழ்ந்தாலே அது ஒரு சாதனை. சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். வந்தால் தான் நீ உயிர் வாழ முடியும். அங்கே இந்த பாலைவனத்தில் ஏன் வாழ்கிறாங்க? ஏன் இந்த பூமியில் இடமே இல்லையா? அந்த பாலைவனத்தில் வாழ்கிறதே ஒரு சாதனை. ஒரு சாதிக்கிற மனப்பான்மை, சாதனை செய்கிற மனப்பான்மை, ஒரு சாதனையாளராக இருக்கிற மனப்பான்மை அங்கே போய் வாழ்ந்தாலே அவங்களுக்கு கிடைக்குது. அதனால போய் வாழ்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா மலைகளில் ஏறிட்டு இருப்பாங்க. குழந்தைகளை முதுகில் வச்சுக்கிட்டு நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம், ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம். மலைகளில் ஏறிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆபத்தான பயணம். ஏன் அங்கெல்லாம் வாழ்கிறாங்க? ஏன் பூமியில் இடமே இல்லையா? அப்படின்னா இங்கெல்லாம் வாழ்ந்தால் சாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வருது அவங்களுக்கு. ஒரு சாதனையாளராக இருக்கிற ஒரு எண்ணம். அங்கெல்லாம் வாழ்ந்தால் அதாவது அங்கே வாழ்கிறதே சாதிக்கிறது தான். ஒரு டாக்டர் ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் அங்கே வாழ்கிறதே கஷ்டம். இந்த ரஷ்ய பனிப்பிரதேசத்தில் வாழ்கிறது, அப்புறம் ஐரோப்பிய பனிப்பிரதேசங்களில் வாழ்கிறது, அது மாதிரி அண்டார்டிகா மாதிரியான இடங்களில் சில இடங்கள்லாம் வாழ்கிறாங்க. 6 மாதம் பகலாக இருக்கும், 6 மாதம் இருட்டாக இருக்கும். அங்கெல்லாம் விவசாயம்லாம் பண்ண முடியும். ஃபுல்லாக பனிப்பிரதேசம் தான். அப்போ அங்கெல்லாம் ஏன் வாழ்கிறாங்கன்னா அங்கெல்லாம் வாழ்கிறதே ஒரு சாதனை மனப்பான்மை அவங்களுக்கு கிடைக்குது. சாதிக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு கிடைக்குது. அங்கெல்லாம் வாழணுன்னா நீ ஒரு டாக்டர் ஆகினா உனக்கு எவ்வளோ பெரிய உயர் மனப்பான்மை கிடைக்கும். உனக்கு ஒரு புகழ் கிடைக்குது இல்லை, ஒரு உயர்வு. நீ ஒரு டாக்டர் ஆகிற, இன்ஜினியர் ஆகிற, ஒரு லட்சியவாதியாக நீ வாழும்போது உனக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை. லட்சியவாதியாக வாழ்ந்து பார்த்துட்டா அப்புறம் அந்த உயர்வு மனப்பான்மை, அந்த புகழ், இதுக்கெல்லாம் நம்ம அடிமையிடுவோம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இங்கே வாழ்கிறது மூலமாகவே கிடைக்கும். நீங்கள் பாலைவனத்தில் வாழ்கிறதே ஒரு சாதனை தான். அதுபோல் இந்த ரஷ்ய பனிப்பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல, வருஷத்தில் பெரும்பாலான நாட்கள் பனிப்பிரதேசமாகவே இருக்கும். சுற்றி பனி தான். அப்போ அங்கெல்லாம் வாழ்கிறதே ஒரு சாதனை. அப்போ சாதிக்கிற மனப்பான்மை, அதை பெறணும், அங்கே இருந்தால் ஒரு சாதிக்கிற மனப்பான்மை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். அங்கே வாழ்கிறதே ஒரு சாதனை. அப்போ சாதிக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் இருக்குல்ல, அங்கே வாழ்ந்தாலே அந்த எண்ணம் வந்துடுது. இப்போ நம்ம நாட்டை பார்த்தீங்க, தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த எண்ணம் அவ்வளோ ஈஸியாக வராது. ஏன்னா இங்கே வாழ்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் நைட்டெல்லாம் இரவுலாம் திறந்த வெளியில் படுத்து தூங்கலாம். இங்கே வாழ்கிறது உங்களை இந்த இயற்கை இருக்குல்ல, இந்த இயற்கை தட்பவெப்பம் நம்மளை ரொம்ப தாளாட்டக்கூடியது, நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதே இது ஒரு ரஷ்ய பனிப்பிரதேசத்தில் போய் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை நீங்கள் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லைன்னா அது உங்களை கொன்னுரும். அது உங்களை சாகடிச்சிடும். அந்த பனிப்பிரதேசங்கள் அங்கே நிலவர குளிர், கால்லாம் உறைஞ்சி போயிடும். சரியான ஷூ போடலன்னா கால் உறைஞ்சி ரத்தம் உறைஞ்சி போயிடும். அப்படிப்பட்ட இடம் அது. அது உங்களை சாகடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு இடம். நம்ம பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுங்காலோட சட்ட துணி இல்லாமல், ஒரு ஆப்பிரிக்க பகுதியை பார்த்தீங்கன்னா சட்ட துணி எதுவுமே இல்லாமல் வெறுங்காலோட சட்டை எதுவும் போடாமல் நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். இது ஒன்றும் பண்ணவே பண்ணாது. அது அங்கே வாழ்கிறது. அப்போ இங்கே நம்ம தமிழ்நாடு, இந்த ஆப்பிரிக்க பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாதிக்கணும், எதையாவது சாதிக்கணும்னு நாம் தான் சுய முயற்சி எடுத்து பண்ணணும். அதே நீங்கள் ரஷ்ய பனிப்பிரதேசத்தில் அங்கே வாழ்ந்தாலே அது சாதனை தான். இங்கே ஒரு டாக்டர் ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் அந்த ரஷ்ய பனிப்பிரதேசத்தில் வாழ்கிறது, இந்த பாலைவனத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இங்கே நம்ம ஒரு இன்ஜினியராக வாழணுங்கிற அது நாமளாக தான் உருவாக்கிக்கணும். இன்ஜினியராக வாழணும், ஒரு டாக்டராக வாழணும், சாதிக்கணும் அப்படின்னு நாமளாக தான் ஒரு ஒரு தெளிவான மனநிலை அடிப்படையாக கொண்டு நாம் தான் ஒரு விழிப்புணர்வை அடிப்படையாக கொண்டு நாம் தான் அது மாதிரி ஒரு சாதனையை உருவாக்கிக்கணும். ஆனால் அந்த மனநிலை இங்கே உள்ள இங்கே நம்ம வாழ்கிற மனநிலை, இங்கே உள்ள தட்பவெட்ப நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை தாளாட்டக்கூடியது, நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அதுவே நீங்கள் பனி பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லைன்னா அது உங்களை சாகடிச்சிடும். அதனால் அவங்க எல்லாருமே தினம் போராளிகள் தான். அந்த இயற்கையோட சண்டை போட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இயற்கை அவங்களுக்கு எப்போவுமே எதிரானது. ஒரு கொலைகாரர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? சுற்றி கொலைகாரங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் தகுந்த பாதுகாப்பு உபகரணம் போடலன்னா அவங்க உங்களை சாகடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல தான். ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி நமக்கு நண்பர்கள்,
யாரும் நமக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. தாலாட்டி தூங்க வைக்கிற ஒரு இயற்கை தட்பவெப்பநிலை. இங்கே இருக்கிற வெயில், குளிர், மார்கழி மாத குளிர் தான் நமக்கு அதிகபட்சம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதை விட பல 100 மடங்கு அதிகமான குளிர் நிலவுகிற நாடுகளில் வாழ்கிற மக்களுக்கு அந்த பகுதி இருக்கிற இயற்கை அது அவங்களுக்கு ஒரு கொலைகார இயற்கை. தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லைன்னா ஒரு போரிடுற மாதிரி தான். போரிடும்போது எப்படி மாஸ்கெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு போகிறாங்க, நெஞ்சை மறைக்கிற மாதிரியான பாதுகாப்பு கவசங்கள், கைகளில் பாதுகாப்பு கவசம் போட்டு தான் சண்டை போடுவாங்கள்ல, அதே மாதிரி தான் அவங்க போடுற சொட்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் ஷூ எல்லாமே பாதுகாப்பு உபகரணம். அது இல்லைன்னா செத்துருவாங்க, சாகடிச்சிரும். அப்போ அங்கே வாழ்கிறதே ஒரு சாதனை. அப்போ இங்கே வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துனா சோம்பேறித்தனம். இங்கே உள்ள இயற்கையை நம்மளை ஒன்றும் பண்ணாது, ரொம்ப தாளாட்டக்கூடியது. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், சாப்பாட்டுக்கு மட்டும் ஏதாவது வழி இருந்தால் பார்த்துக்கோ, மற்றபடி நான் ஒன்றும் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது இங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப மெத்தனை வந்துடும். அப்போ என்ன ஆகுன்னா சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுவாங்க இங்கே உள்ளவங்க. இப்போ அதுவே வந்து பனி பிரதேசங்களில் இருக்கிறவங்க கடினமாக உழைச்சே ஆகணும். அங்கே உள்ள குளிருக்கு அவங்க உடம்பு வெப்பமாக வச்சுக்கணும், இல்லைன்னா ரத்தம் உறைஞ்சி போயிடும். ஏதாவது போராடணும், நெருப்பை மூட்டணும், கதகதப்பான ஒரு இருப்பிடத்தை அமைக்கணும். நாமன்னா இங்கே தமிழ்நாட்டில்னா திறந்த வழியில் படுத்துக்கலாம் நைட்டு கூட. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. பகல் இரவு எப்போ பார்த்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கூடாரம், வெளியில் உள்ள குளிர் உள்ளே வரக்கூடாது. அப்புறம் அடுத்து நீராவி குளியல் அப்படிலாம் குளிக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க நீராவி குளியல் தான். நெருப்பை மூட்டி அதில் வர நீராவி மூலமாக உடம்புல உள்ள வியர்வை வெளியேற்றுறது. அப்புறம் வந்து நெருப்பில் காயணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் உழைக்கணும், கடினமாக உடல் உழைக்கணும். அதன் மூலம் உடம்புல உஷ்ணம் ஏற்படும். அப்போ தான் அங்கே வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராடணும். இல்லை எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலான்னா முடியாது. எப்போவும் உங்களை சாகடிப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது அங்கே உள்ள இயற்கை, அந்த பனி பிரதேசங்கள், அங்கே உள்ள இயற்கை. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கடின உழைப்பாளியாக வாழ்ந்தால் தான் அங்கே வாழவே முடியும். அதுக்கு மேலே அவங்க சாதனை செய்கிறாங்க. அதாவது அங்கே வாழ்கிறதே ஒரு சாதனை. அதற்கு மேலே தான் அவங்க வந்து நான் டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, அது கூடுதல் சாதனை. அது வந்து கூடுதல் சாதனை. அவங்களும் டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க. அங்கே வாழ்கிறதே சாதனை தான், மிகப்பெரிய சாதனை. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இன்ஜினியர் ஆகிறது, ஒரு மருத்துவர் ஆகிறது விட கடினமானது அங்கே போய் வாழ்கிறது, எங்கே அந்த பனி பிரதேசங்களில் வாழ்கிறது. அதுக்கு மேலே அவங்க வந்து நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு போர்க்குணம் உடைந்தவர்களாக கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி உலகத்தை ஆதிக்கம் செய்கிறார்கள்? ஏன் கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க? ஏன் நம்ம 120 கோடி பேர் இருக்கோம், நம்மளால் ஏன் முடியல அப்படின்னு ஆதிக்கம் செலுத்த முடியல இந்த உலகத்தை? ஆனால் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இந்த வெள்ளை நிறத்தில் இந்த பனி பிரதேசங்கள் வாழ்கிற மக்கள். காரணம் அவர்கள் போர்க்குணம் மிக்கவர்கள். காரணம் அந்த போர்க்குணம் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? அவர்கள் வாழ்கிற பகுதியிலிருந்து கிடைக்கிறது. அந்த பனி பிரதேசங்களில் வாழ்வதே ஒரு சாதனை. அதற்கு மேலே அவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு போர்க்குணம் உடையவர்கள். அதனால் வந்து அந்த சூழ்நிலை தான். அவர்களே இங்கே வந்து இந்தியாவில் வாழ வச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்களே சாதுவாக மாறிடுவாங்க. அந்த போர்க்குணம் அப்போ இந்தியாவில் தேவையில்லை. ஒரு தமிழ்நாட்டில் அவங்கள வந்து குடியமர்த்தணும்னு வச்சுக்கோங்க, அடுத்த தலைமுறையில் 10-20 வருஷத்தில் அவங்க ரொம்ப சாதுவாக மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா இங்கே இருக்கிற இயற்கை உறவாடுகிறது, மனிதர்களோடு உறவாடுகிற தாளாட்டுகிற ஒரு இயற்கை. அதனால் அவங்க ஏன் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா அது அவங்களுடைய அந்த சூழ்நிலை தான் காரணம். இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இருக்கிற இயற்கை வந்து மனிதர்களை ஒன்றும் பண்ணாது பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து சோம்பேறியாக மாறிடுவாங்க, ரொம்ப தூங்குவாங்க, ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இதுதான் இங்கே உள்ளவங்க உழைக்கிறதே இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. படுத்தே கிடக்கலாம், எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கலாம், உடல் உழைக்காமலே இங்கே வாழலாம், ஏகப்பட்ட வெப்பம் கிடைக்குது, உழைச்சாதான் உடம்புல உஷ்ணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான குளிர் பிரதேசம் இங்கே கிடையாது. உழைக்காமலே இந்த சூரிய வெப்பம் நிறைய கிடைக்குது. உழைக்கிறது இங்கே கஷ்டம். சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உழைக்கிறது கஷ்டம். ஏன்னா உடம்பு ஏற்கனவே நல்ல வெயிலில் சூடாக தான் இருக்குது, நல்ல வெயில் அடிக்கிற பகுதி. உடம்பு நல்லா உஷ்ணமாக தான் இருக்குது. இதில் வேறு கடினமாக உழைச்சோன்னு வச்சுங்க, ஒரு பனி பிரதேசத்தில் வாழ்கிற மக்களை போல் நம்ம கடினமாக உழைச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் உடம்பு சூடாகி பிரச்சனை வந்துடும், உடம்பு வேலை செய்யாது, உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் இங்கே உள்ள மக்கள், தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மென்மையாக உழைக்க வேண்டும். சோம்பேறியாகவும் இருந்துடக்கூடாது, கடினமாகவும் உழைக்கக்கூடாது, மென்மையாக உழைச்சாகணும்.
இதுதான் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுடைய, தமிழ்நாடு போன்ற தட்பவெப்பநிலை எங்கெல்லாம் நிலவுகிறதோ அவர்களுக்கு இருக்கிற விதிமுறை இதுதான். அதுவே பனி பிரதேசங்களில் வாழ்கிறவங்க கடினமாக உழைக்கணும், அப்போ தான் அவங்க வாழவே முடியும். அதுவே இங்கே வந்து கடினமாக உழைச்சா, தமிழ்நாட்டில் வந்து நீ கடினமாக உழைச்சேன்னு வச்சுக்கோ, உன்னால் வாழ முடியாது. உன் உடம்புல நிறைய நோய் வந்துடும், அது ஒழுங்காக வேலை செய்யாது. உடம்பு ஏற்கனவே இங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்குது, இந்த சூரியன் வெப்பநிலை இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நீ கடினமாக உழைச்சா இன்னும் அளவுக்கு அதிகமாக சூடாகிடும். உடம்பு சூடாகி என்ன ஆகும், செரிமான குறைபாடு. ஒரு வண்டி சூடாச்சுன்னா வண்டி எப்படி ஓடாதோ அதுபோல் தான். அதுபோல் நம்ம ரொம்ப கடினமாக உழைச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, உடம்பு சூடாகி உடம்பு ஒழுங்காக வேலை செய்யுது, நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஐரோப்பியர்கள், பனி பிரதேசத்தில் வாழ்கிறவர்கள் ஏன் கால்பந்து மேலே அவ்வளோ மோகம் இருக்குது? நம்மளுக்கு அந்த கால்பந்து மேலே விருப்பம் இல்லை. கால்பந்து மேலே அவங்களுக்கு ஏன் அவ்வளோ ஆர்வம் இருக்குன்னா, அது ஓடுறது சாடுறது, அதன் மூலம் உடம்புக்கு நல்ல வெப்பம் கிடைக்குது. அதனால் அந்த விளையாட்டில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். கிரிக்கெட் அவங்களுக்கு பிடிக்காது, சும்மாவே இருக்கிற கிரிக்கெட். ஒரு நாள் முழுதும் இப்படி சும்மாவே நிற்கணும் பெரும்பாலும். அது அவர்களுடைய அங்கே வாழ்வதற்கு பொருத்தமாக இருக்காது. அது சோம்பேறித்தனமான விளையாட்டு மாதிரி அவங்க அதை பார்ப்பாங்க. நமக்கு கிரிக்கெட் ஏன் பிடிக்குது? அதிக உடல் உழைப்பு தேவையில்லாத ஒரு விளையாட்டு. நிறைய ஓய்வு எடுத்துக்கலாம், பந்து வந்தால் மட்டும் போய் பிடிக்கலாம், அந்த மாதிரி இடையிடையே நல்ல ஓய்வு கிடைக்குது இதில். அதனால தான் நமக்கு கிரிக்கெட் பிடிக்குது. அதனால் வந்து பனி பிரதேசங்களில் வாழ்ந்தாலே ஒரு சாதனை தான். நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியா, போய் ரஷ்யாவில் போய் வாழு. ரஷ்யாவில் ஃபுல்லாக பனி பிரதேசம் தான், அங்கே வாழ்ந்துட்டாலே சாதனை தான். அங்கே வாழ்ந்துட்டு அப்புறம் இங்கே வந்தோன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு மனப்பான்மை குறையுத, சாதிக்கிற மனப்பான்மை இழந்த மாதிரி உனக்கு ஒரு எண்ணம் வரும். நீ ஊட்டியில் போய் வாழ்கிறதே ஒரு சாதனை தான். ஊட்டியில் வாழ்கிறது ஒரு சாதனை. கொடைக்கானலில் போய் வாழ்ந்து பாருங்கள், வருஷம் முழுக்க 2-3 வருஷம் தங்கிட்டு வாங்க, அது ஒரு மிகப்பெரிய சாதனை. இப்போ கொடைக்கானலில் ஊட்டியில் இருக்கிறவங்க இங்கே வந்து சென்னையில் வந்து 1 மாதம் 2 மாதம் இருந்தாங்கன்னா அவங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு எனக்கு ஊட்டி தான் பிடிச்சிருக்குன்னு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு சாதிக்கிற மனப்பான்மை அங்கே இருக்கும். ஒரு ஊட்டியில் வாழ்கிறவங்களுக்கு அங்கே வாழ்கிறதே ஒரு சாதனை தான். சாதிக்கிற மனப்பான்மை இருந்தால் தான் அங்கே வாழ முடியும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை முறை எது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது மாதிரி ஏன் வந்து ஆங்கிலம் வந்து அவங்க பேசுகிறாங்க, அவங்க தொண்டையிலேருந்து பேசுகிற அதிகமாக சத்தமாக பேச மாட்டோம். நம்மகிட்ட எனர்ஜி நிறைய கிடைக்குது, அதனால் நம்ம சத்தமாக பேசுகிறோம். அவங்க வந்து அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆற்றலை வேஸ்ட் பண்ணாமல், அதை வந்து வீணாக்காமல், அதை வந்து அவங்களுடைய உச்சரிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம சத்தமாக பேசுவோம், ஏன்னா நமக்கு நிறைய ஆற்றல் நிறைய இருக்குது, அவங்களுக்கு குறைவாக இருக்குது. அந்த பனி பிரதேசங்கள் வாழ்கிறவங்க அதுக்கு தகுந்தாற் போன்று தான் அவர்கள் மொழி கட்டமைக்கப்படுகிறது. அந்த ஆங்கில மொழி இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான், அவங்களுடைய குளிர் பிரதேசத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆங்கில மொழி உச்சரிப்பு உருவாகி இருக்குது இயற்கையாகவே. அப்போ அதே இதை போய் நம்ம ஆங்கிலத்தை போய் நம்ம இங்கே உச்சரிச்சோன்னு வச்சுக்கோங்க, தமிழ் பேசுகிற மாதிரி தான் நம்ம ஆங்கிலத்தையும் உச்சரிப்போம், சத்தமாக தான் பேசுவோம். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை முறையை தீர்மானிப்பது, அவருடைய மொழியை தீர்மானிப்பது, சாதிக்கணுங்கிற எண்ணத்தை தீர்மானிப்பது, இந்த உலகத்தை ஆதிக்கம் செய்கிறவர்களாக ஏன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுடைய தட்பவெப்பநிலை தான் அதற்கு காரணமாக இருக்கிறது.